கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒருத்தர் உண்மையா ஜெபிக்கிறாரா இல்லையான்றது அவருடைய ஜீவியத்துல பார்க்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒருத்தருடைய மனநிலைய அவருடைய முகத்தை இல்ல அவருடைய முக பாவனைகளை வச்சு நாம அறிஞ்சு கொள்ளலாம். மனுஷனுடைய முகபாவனைகள் அவங்களுடைய மன எண்ணங்களை பொறுத்து அமையுன்றது ஒரு வகையில உண்மைதான். பலர் இதுல நடிக்கலாம். ஆனா எல்லா வேலைகள்லயும் அப்படி நம்ம நடிக்க முடியாது. நிச்சயம் அது சீக்கிரத்துல வெளிப்படும். இன்னைக்கு நம்மளுடைய நிஜமான முகம் எப்படியாப்பட்டதுன்றது தேவனுக்கு நல்லாவே தெரியும். பாவ அழுக்கு நிறைஞ்ச அகோரமான முகம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது இல்ல. இன்னைக்கு அவருடைய வருகை இருக்கும்னா வெட்கப்படாம அவரை சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கிறதே இல்லை. காரணம் நம்மளுடைய நிஜமான முகம்தான். அவர் சாயலா மாற்றப்பட்டவங்க மட்டுமே அவரை தைரியமா சந்திக்க முடியும். அதனால இன்னைக்கு இதை நேரம் எடுத்து ஆய்வு செஞ்சு கற்றுக்கொள்ளலாம். ஒரு ஓவியன் முதலாவது தேவ பிரசன்னம் நிறைஞ்ச சாந்தம், சந்தோஷம், அன்பு நிறைஞ்சு காணப்படுற ஒரு முகத்தையும், அதுக்கப்புறம் ரொம்ப கொடூரமான கொலைவெறி நிறைஞ்ச ஆக்ரோஷமான ஒரு முகத்தையும் வரையணும்னு விரும்பினான். அதுக்காக அவன் பல இடங்களுக்கு போய் பலருடைய முகங்களை உற்று கவனிச்சு பார்த்தான். இருந்தாலும் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு சாந்தம், சந்தோஷம், அன்பு நிறைஞ்ச முகம் காணப்படல. பெரிய மனுஷங்களுடைய முகங்களும் சான்றோர்களுடைய முகங்களும் கூட அவனை திருப்திப்படுத்த முடியல. இந்த நிலையில இருந்த அவன்கிட்ட நீ எதிர்பார்க்கிற குணமெல்லாம் சின்ன பிள்ளைகள் கிட்ட காணப்படும்னு அவனுடைய நண்பன் சொன்னான். இது உண்மைன்னு உணர்ந்துகிட்ட ஓவியன் பல சிறுவர்களுடைய முகத்தை போய் பார்த்தான். கடைசியா தன் தாயோட பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சிறுவனை அந்த ஓவியன் பார்த்தப்போ, அந்த சிறுவனுடைய முகம்தான் தான் நினைச்சது போலவே இருந்ததுனால அந்த ஓவியனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த சிறுவனுடைய அம்மா கிட்ட போய் தன்னுடைய விருப்பத்தை சொன்னான். அவங்க அனுமதியின் பேர்ல அந்த சிறுவனுடைய முகத்தை அழகா தற்சுரூபமா வரைஞ்சு முடிச்சான். அவன் வரைஞ்ச ஓவியத்தை பார்த்தவங்க அவனை பெருமையா உயர்த்தி பேசினாங்க. உண்மையா நீ நினைச்சது போலவே சாந்தம், சந்தோஷம், அன்பு இந்த ஓவியத்துல வெளிப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்ட ஓவியனுடைய மனசுல சந்தோஷம் பிறந்துச்சு. இதுக்கு பிறகு பல வருஷங்கள் உருண்டோடுச்சு. அதுக்கப்புறம் ஓவியன் கடந்த முறை செஞ்சது போலவே 2வது ஓவியத்துக்காக பல இடங்களுக்கு போய் அப்படியாப்பட்ட முகத்தை தேடினான். கிடைக்காததுனால சிறைச்சாலையில தேடலான்னு முடிவு செஞ்சு பல சிறைச்சாலைகளை ஏறி இறங்கினான். ஆனாலும் அவன் நினைச்சது போல மிக கொடுமையான முகம் தென்படவே இல்லை. கடைசியா பார்வையாளர்களே அனுமதிக்கப்படாத மரண தண்டனை அளிக்கப்பட்ட சிறை கைதிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு போக கஷ்டப்பட்டு போராடி அனுமதி பெற்று உள்ள போனான். அங்க ஒரு வாலிபன் பல கொடுமையான குற்றங்களை செஞ்சதுக்காக மரண தண்டனை பெற்று இருந்தான். அந்த வாலிபனுடைய முகம் இந்த ஓவியன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல இருந்துச்சு. சிறைச்சாலை அதிகாரி கிட்ட அனுமதி வாங்கி அந்த இளைஞனை எதிரில் அமர்த்தி வரைய ஆரம்பிச்சான். அந்த வாலிபனுடைய முகத்தை பார்த்தப்போ இவனுடைய உடம்பெல்லாம் நடுங்குச்சு. அவ்வளவு பயங்கரமான தோற்றம், யாரையும் நோகாத ஒரு பார்வை. ஓவியம் வரைய ஆரம்பிச்சான். அவன் வரைய ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்ல அந்த வாலிபன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அதை பார்த்த அந்த ஓவியனும் சிறைச்சாலை அதிகாரியும் திடுக்கிட்டு போனாங்க. இந்த கொடூரமான வாலிபனா அழறான், மற்றவங்கள அழ வச்சு பாக்குறவனுக்கு இப்போ என்ன அழுக, இது நிஜமா இல்ல நடிப்பான்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலை அதிகாரி அவனை கடிந்து கொண்டு ஏன் அழற அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டினாரு. அந்த வாலிபன் ஓவியனை பார்த்து அழுதுகிட்டே, ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஆசையின்படி சந்தோஷம், சாந்தம், அன்பு நிறைஞ்ச ஒரு முகத்தை வரைய நினைச்சு அந்த முகத்தை எங்கும் தேடுனீங்க. கடைசியா ஒரு சிறுவனுடைய முகத்தை வரைஞ்சி ரொம்ப புகழ் பெற்றீங்க. அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, நான் தான்னு சொன்னான். உனக்குள்ள ஏன் இந்த மாற்றம்னு அந்த ஓவியன் அந்த வாலிபன் கிட்ட. அதுக்கு அந்த வாலிபன், என்னுடைய வாலிப பிரயாயத்தின் பாவங்கள், இச்சைகள், அசுத்தமான நடத்தைகள் என்னை இந்த நிலைமைக்கு மாற்றிடுச்சு. அந்த அன்பான சிறுவன் தான் இப்ப இந்த கொடூரமான மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதின்னு சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய முகம் இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்றத இன்னைக்கு சீர்தூக்கி பார்ப்போம்.
பாவம் நம்மளுடைய ஆத்துமாவை அழிக்குது, நம்மளுடைய சுபாவத்தை மாற்றுது, நம்மள மிருகமாக்கிடுது. நீங்களும் கூட பாவத்தின் நிமித்தமா விடுதலை பெற முடியாம கட்டுகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம். மரித்த சடலத்தை போல உணர்வற்றவர்களா நடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய ரத்தம் சகல பாவங்கள்ல இருந்தும் உங்களை விடுவித்து சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்னு 1 யோவான் 1:9 சொல்லுது. உங்களுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைஞ்ச மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன்னு அன்போடு அழைக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே உங்களை ஒப்பு கொடுக்க பாருங்க. மிக அழகான இருதயம், அதுவும் அவர் வாசம் பண்ணக்கூடிய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய முகமா உங்க முகம் மாறும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.